மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு வதக்கிறீங்க. கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு அரைச்சி விட்டால் பிடிக்கும் அப்படின்னா அரைச்சி விட்டு நீங்கள் கிரேவியை ஆட் பண்ணலாம். தக்காளி உங்களுக்கு பொடிசாக கட் பண்ணி போடுறது பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பேஸ்ட்டாக கூட நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு கேப்சிகம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஆஃப் கேப்சிகம், இல்லை குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணும்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த கேப்சிகம் விரைய ஒரு மக்கில் ஃபுல்லாக அந்த விரையெல்லாம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுட்டு மறுநாள் கிளம்புற அதை கொஞ்சம் மண்ணில் அப்படியே அந்த தண்ணி அழகாக ஊற்றி கொஞ்சமாக மண்ணை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 months வந்து கேப்சிகம் முளைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மஷ்ரூம் நல்லா குக் ஆகிருக்கணும். அந்த தண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கணும். ஸோ ட்ரை ஆனதும் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஆனியன் ஆட் பண்ணி ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். ஸோ அந்த டைமில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச டொமேட்டோவையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணாதான் கிரேவி உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவிக்கான மசாலாஸ் ஆட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு தனியாத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் நீங்கள் காரத்தூள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு சமமாக போட்டுக்கோங்க. தென் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்மாஷ் பண்ண பிறகு நீங்கள் கொத்தமல்லியை நிறைய போடணும். கொத்தமல்லி நிறைய போடும்போது தான் டேஸ்ட் அதிகமாகும். சப்போஸ் உங்களுக்கு கொத்தமல்லி வாயில் கடிப்படுறது பிடிக்கல அப்படின்னா அதையுமே மிக்சியில் நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக சட்னி மாதிரி அரைச்சிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா கேப்சிகமை இப்போ ஆட் பண்ணி கேப்சிகம் ஒரு 5 to 10 minutes குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கேப்சிகம் ஒரு half பாயில் வெந்தால் கூட போதுமானது தான். தென் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மஷ்ரூமையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. மஷ்ரூமையும் அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி. அந்த கேப்பில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டை உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். நல்லா தான் இருக்கும். 1/2 ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு 5 to 10 minutes அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அருமையான ஒரு சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி ரெடி. சர்வ் பண்ணிடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு சொல்லி. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.